ஹலோ நண்பர்களே! வண்டின் சவால். கதைய பத்தி பார்ப்போமா? ஒரு மரத்தின் நிழல் உள்ள சாணக் குவியலில் ஒரு வண்டு வசித்து வந்தது. அந்த வண்டு சாணக் குவியலை சுற்றி வந்து அதில் சிக்கும் பூச்சிகளை சாப்பிட்டு வந்தது. ஒரு முறை ஓர் யானை அந்த வழியாக செல்ல நேரிட்டது. அந்த யானையும் மிகவும் பசியுடன் இருந்தது. ஆகவே யானை அந்த மரத்தில் உள்ள சில கிளைகளை உடைக்க துவங்கியது. இதனால் அந்த வண்டு கோபமடைந்தது. சப்தமாக ரீங்காரமிட ஆரம்பித்தது. ஆனால் வலிமை மிக்க யானை வண்டின் சிறிய சப்தத்தை கவனிக்கவில்லை. இருந்த போதிலும் அங்குள்ள பழைய சாணத்தில் இருந்து வரும் அருவருப்பான துர்நாற்றத்தை யானையால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் யானை அந்த இடத்தை விட்டு விலகி செல்ல துவங்கியது. அந்த கணத்தில் வண்டு ஒரு காலத்தில் யானையிடம் பறந்து சென்று, யானையாரே, எனது உரத்த ரீங்காரமிடும் சப்தம் உங்களுக்கு பயமாக இருந்ததா? அதனால்தான் நீங்கள் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டீர்களா? இதுதானே காரணம். பாருங்கள், நான் உண்மையிலேயே உங்களை பயமுறுத்தி விட்டேன் என்று கூறியது. இதனை கேட்ட யானை உண்மையிலேயே தீவிர கோபமடைந்தது. உடனே யானை தனது துதிக்கையினால் காற்றினை அந்த வண்டின் மேல் ஊதியது. அந்த வண்டு காற்றின் வேகம் தாங்க முடியாமல் யானையின் பார்வை கேட்டாத தூரத்தில் போய் விட்டு விழுந்தது. அங்கு ஒன்றுமே நடக்காதவாறு யானை இந்த இடத்தை விட்டு விலகி சென்றது. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நடப்பதற்கு முன் நினைக்க வேண்டும். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.